வாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் ட்ராகன் சிக்கன். அதுக்கு தேவையான பொருட்கள் பவுல் எடுத்துக்கலாம். அந்த சிக்கன் எடுத்து போட்டுட்டு தண்ணி இல்லாத நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாத எடுத்துட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக போதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், உப்பு, லைம் பாதி செஞ்சுக்கலாம். சிக்கன் அரை ஹவர் நல்லா ஊறி இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இது ஃப்ரை பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம ஆயில் சூட் பண்ணிக்கலாம். இது நல்லா திருப்பியும் நல்லா கலக்கி ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். நல்ல மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த மிளகா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதோட காரமே நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், கேப்சிகம், வெங்காயம் கேப்சிகம் போட்டுட்டு ரொம்ப இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கேப்சிகமும் ஆனியனும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். அப்புறம் சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாம். ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம சிக்கன் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்தது சோயா சாஸ் ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ். இப்போ சிக்கனுக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் போட்டு இந்த அளவுக்கு பரட்டி முடிச்சதும் லீக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.